தேவகுமாரனுடைய சாயல். இப்ப எல்லாரும் கவனிங்க. இப்ப உள்ளே இருக்கிற இந்த தேவ சாயலை வெளிப்புறத்திலேயும் காண்பிக்கப்பட வேண்டும். சரீர வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த தேவ சாயல் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். எதை காண்பிக்கணும்? உள்ளே இருக்கிற தேவ சாயல. உள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவ சாயலா இருக்கிறீங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே நீங்க உள்ள யாரா மாறிட்டீங்க? தேவ சாயலா மாறிட்டீங்க. குமாரனுடைய சாயல் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இதுல எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆமென். இப்ப உள்ள இருக்கிற தேவ சாயல் வெளியிலேயே என்ன செய்யணும்? இப்ப காண்பிக்கப்பட வேண்டும். அநேகர் காண்பிக்கிறது கிடையாது. அதான் பிரச்சனையே. அநேகர் காண்பிக்கிறதே கிடையாது. உள்ள இருக்கிற தேவ சாயல வெளியில வெளிப்படுத்துறது கிடையவே கிடையாது. அதான் பிரச்சனையே. நீங்க உள்ள யாருடைய சாயல் தான்? தேவனுடைய சாயல். சரி, விஷயத்துக்கு வர. குமாரனின் சாயல் என்பது எது? தேவ சாயல் தேவ சாயல், குமாரனுடைய சாயல் குமாரனுடைய சாயல் சொல்லியாச்சு. எதுங்க தேவனுடைய சாயல்? எதுங்க குமாரனுடைய சாயல்? அப்படின்னா கவனிங்க, அன்பின் சாயல் அதுதான் குமாரனுடைய சாயல். மன்னிக்கிற சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். இரக்கத்தின் சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். கருணையின் சாயல், அரவணைக்கிற சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். பரிசுத்தத்தின் சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். நன்மை செய்கிற சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். அப்போ உள்ளே இருக்கிற அந்த சாயலை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இப்ப வெளியில உள்ள இருக்கிற அன்பின் சாயலை முகத்துல கொஞ்சமாவது காண்பிக்கணும். எந்த மாதிரி கூடாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் பக்கத்துல இப்ப விளங்குற என்ன சாயல்ன்றது விளங்கிருச்சா? இங்க உள்ள யாருடைய சாயல் விளங்கிருச்சா? ஃபர்ஸ்ட் இப்ப அந்த சாயல் என்ன செய்யணும்? வெளியில முகத்துல காண்பிக்கணும், சரீரத்துல காண்பிக்கணும், குடும்பத்துல காண்பிக்கணும், வாழ்க்கையில காண்பிக்கணும். அநேக கிறிஸ்தவ விசுவாசி காண்பிக்கிறது கிடையாது. அதனாலதான் குடும்பம் ஒன்றும் செய்யல, முன்னேற்றம் அடையல. விஷயத்துக்கு வர்றேன். சபைக்கு 15 வருஷம் வாங்கி வந்தோம். ஏன் பாஸ்டர் இருந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க? அப்படியே ஏன் பாஸ்டர் ஒரு முன்னேற்றம் இல்லை? ஏன் பாஸ்டர் ஆசீர்வாதமே வரல? ஏன் பாஸ்டர் சுகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? உள்ள இருக்கிற அன்பின் சாயலை காண்பிக்கிறதே கிடையாது. மன்னிக்கிற சாயலை காண்பிக்கிறதே கிடையாது. உள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் சாயலை வெளியே காண்பிக்கிறதே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றாச்சு, ஆனா வெளியில போய் தாறுமாறா வாழ்றது, அசுத்தமா வாழ்றது. ஞாயிற்றுக்கிழமை இங்க கத்துடைய பந்தினோட வந்து எனக்கு அப்பத்திராசு கொடுங்கன்னு சொல்லிடுறது. வெளியில போய் பரிசுத்தமா வாழ்றது கிடையவே. உள்ள நான் பரிசுத்தவான் என்கிற அறிவு இருக்குது, ஆனா என்ன செய்யல? வெளியில வாழ்க்கையில காண்பிக்கிறது கிடையாது. உள்ள பரிசுத்தவான், உள்ள தேவகுமாரன். ஆமே. உள்ள அன்பின் சாயல் இருக்குது. ஆமே. அதை வெளியில காண்பிக்கிறது கிடையவே. எத்தனை விளங்கிருச்சு? குமாரனின் சாயல் என்பது எது? அன்பின் சாயல். ஆமே. மன்னிக்கிற சாயல், இரக்கத்தின் சாயல், கருணையின் சாயல், அந்த அரவணைக்கிற சாயல், மனதுருக்கத்தின் சாயல், பரிசுத்தத்தின் சாயல், நன்மை செய்யறதின் சாயல் அதுதான் தேவகுமாரனின். அதைத்தான் வெளியில என்ன செய்யணும்? இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை கிறிஸ்தவங்க அன்பா இருக்கிறாங்க? எத்தனை கிறிஸ்தவங்க இரக்கமுள்ளவங்களா இருக்கிறாங்க? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஏன்டா நாய் லவ் லவ்னு விழுந்த மாதிரி விழுந்துட்டு இருக்கிற? மனைவியை தான் சரீரமாவே நினைக்கிறதே கிடையாது. பவுன்னு விழுகிறது. என்னடா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையான்ற சந்தேகம் நமக்கே அந்த உண்மையா இல்லையா? நான் சொல்றது, நான் வாழ்க்கையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உங்க குடும்ப வாழ்க்கை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். அவங்க முகத்துல சிரிப்பை பார்க்கவே போனா கூட, சிஸ்டர் சோத்திரம் பாஷ் என்ன என்னமோ முகத்தை பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவதும் வீட்டுக்கு போனா கூட வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட என்ன செய்யறது கிடையாது, வரவேற்கிறது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னத்தையும் பேசிட்டு இருக்கிற காலையில் அவரு இருக்கிறீங்களா? இறக்கத்தை பார்க்கவே அவ்வளவு கடுசா இருப்பாங்க, ஹார்டா இருப்பாங்க.
யாருக்கும் நகட்ட மாட்டாங்க முன்னையும். யாருக்கும் கொடுங்க, 1 ரூபா கூட கொடுக்குறது யாரு. ஆனால் பசிக்குன்னு கேட்டால் கூட என்ன செய்ய கிடையாது. அவங்ககிட்ட போய் மூஞ்சி உருன்னு காமிக்கிறது. பசின்னு தான் நான் வந்திருக்கிறேன், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க சார் தானே கேட்டிருக்கிறேன், சாப்பாடு வாங்கி கொடுத்துட முடியாது. அன்பின் சாயல் உள்ள இருக்குது. ஆமே, பரிசுத்தத்தின் சாயல் உள்ள என்ன செய்யுது. ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இதுக்கெல்லாம் அப்பதான் உங்களுக்கு வேளாண் வாசிப்போம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற பிரதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் கடித்து குதறுங்கள். அப்படி போட்டிருக்குதா? பெத்த தாயை கடித்து குதறுங்கள். அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும். பெத்த தாயை கடித்து 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு தண்டனை கேட்டா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்றது, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. தலையிலே அடிச்சுக்கணும், தலையிலேயே இதுல ஒரு சந்தோஷமா? பெத்த தாய் மேல பெத்த தகப்பன் மேல வல்லு வலிந்து விழுகிறது. நீங்க அமைதியா இருக்கிறீங்க. இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறேன்ல, அதுக்கு தான் பாஸ்ட் தேவை, அதுக்கு தான் சபைக்கு வரணும். இருக்கிறீங்களா? அன்பின் சாயல், அன்பாயிருங்கன்னு சொல்றாரு. ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் குதறிக்கிறாதீங்க, அன்பாயிருங்கள். நான் எப்படி உன்ட்டு அன்பா இருந்தேன், நான் எப்படி உன்ட்டு அன்பா காண்பிக்கிறேன், அது மாதிரி நீங்களும் ஒருத்தரில் ஒருத்தர் என்ன செய்யணும், அன்பை காண்பிக்க வேண்டும். அன்பா இருப்பதுதான் அப்ப குமாரனுடைய சாயல். ஆமே, வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆகையால் உங்கள் பிதா, பிதானா அப்பா, உங்க பரலோக அப்பா, பரலோக தந்தை, ஹெவன்லி டாடி இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படி இருங்கள் சொல்லுங்க. அப்ப இரக்கமா இருப்பதுதான் குமாரனுடைய சாயல், தேவனுடைய சாயல். எரிந்து விழுகிறது தேவனுடைய சாயல் கிடையவே கிடையாது. அப்ப அடுத்தவங்களை பார்க்கும்போது ஒரு இரக்கம், ஒரு மனது இருக்கும். இவங்க நல்லா இருக்கணுமே, உங்க சுகமாகணுமே, உங்க விடுதலை ஆகணுமே, உங்க வாழணுமே, உங்க நல்லா இருக்கணுமே, உங்க குடும்பம் பிரிஞ்சு கிடக்கதே ஒன்று சேரணுமே. எப்படிப்பட்ட இருதயம் பாருங்க. இந்த இருதயத்தை தான் கர்த்தர் செய்றாரு, பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆமே. அப்ப இரக்கத்தின் சாயல் தான் தேவகுமாரனுடைய சாயல். வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். மனது உருகி ஜனங்களை பார்க்கிறார் ஆண்டவர். பார்த்தா பூரா வியாதியா கிடக்கிறார், பணத்தெல்லாம் ஆஸ்பத்திரி செலவழிச்சிட்டான், பூரா கைகால் வழங்காம குஷ்டரோகியா, கண்ணு தெரியாம, கால் இல்லாம, ஊமையா, செவிடனா, அப்படியே கைகால அழுகி போய் அப்படியே வியாதியோடு கிடக்கிறான். பார்த்தா கர்த்தருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மனது உருகி என்ன செய்து, மனது உருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். எப்படிப்பட்ட இருதயம் பாருங்க, எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க, எப்படிப்பட்ட சாயல் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த சாயல் தான் உனக்கு என்ன செய்யணும், இருக்கணும். 4 பேரை பார்க்கும்போது அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி அறிவிக்கணும். அவன் நல்லா இருக்கணுமே, அவன் சுகமாகணுமே, அவங்க வாழணுமே. ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போய் பணம் செலவழிச்சிட்டு இருந்தாங்களே, கடவுளே உங்களுக்கு சுகத்தை உண்டாக்கும், சுகத்தை தாரும், அவங்கள போய் இவன் பத்தி நான் சொல்றேன், அவங்க கேட்கட்டும் ஆண்டவரை. அப்ப இந்த மனதுருகிற சாயல் அதுதான் தேவ சாயல், தேவகுமாரனுடைய சாயல். கடுசான சாயல் கிடையவே. சில நாட்கள்லாம் கடப்பாறை வச்சு குத்துனா கூட உணர்வு வரவே வராது. என்ன சொன்னாலும் மண்டையில யாராது, ஏன்டா அப்படி இருக்கிற,
ஏன்டா அப்படி பேசுற, ஏன்டா அப்படி வாழ்ற, ஏன்டா அப்படி நடக்கிற, அப்படி பண்ணக்கூடாதா, எதிர்காலத்தை பாதிச்சிருந்தானா, அதெல்லாம் கிடையாது, அப்படி தான் இருப்பேன். செவி கொடுக்கறதே கிடையாது. காலப்போக்கில் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடும், வாழ்க்கை ஒண்ணுமனாம போயிடும். தெரிந்து கொள்ளுங்க. நீ சிகரெட் குடிக்க தேவையில்ல, பீடி குடிக்க தேவையில்ல, கஞ்சா குடிக்க தேவையில்ல, சாராயம் குடிக்க தேவையில்லை. இருதயம் மோசமான இருதயம் இருந்துச்சுனாவே எதிர்காலம் என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். கத்த சொல்றாரு, மனதுருகி, அந்த மனதுருகுகிற இருதயம், தகப்பனை பார்க்கும்போது, தாயை பார்க்கும்போது, குடும்பத்தை பார்க்கும்போது, உற்சாக உறவினர்களை பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது ஒரு மனது இருக்கும். உங்க வாழணுமே, உங்க நல்லா இருக்குமே, உங்க சுகமாகணுமே, உங்க செழித்து ஓங்கணுமே, ஆண்டவரை நல்லா வரணுமே, இவங்கெல்லாம் குடும்பம்லாம் நல்லா வரணுமே. இப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க, அவங்க மேல ஒரு மனது இருக்கும், ஒரு இறக்கம். எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த இருதயம் அதுதான் தேவ சாயல், குமாரனுடைய அந்த சாயல் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த சாயல் என்ன செய்யணும், வெளியில கொண்டு வர. உள்ள இருக்குது, பிரச்சனை இல்லை. இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டப்ப அந்த சாயல் வந்துருச்சு. இப்ப அந்த சாயலை வெளியில என்ன செய்யணும், வாழ்க்கையில காண்பிக்க. வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. எங்க எழுதி இருக்குது? பழைய ஏற்பாட்டை எங்க செய்து அங்க எழுதி இருக்குது. அதை மேற்கோள் காண்பித்து சபை மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்ததினாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதுகிறார். என்ன சொல்றாரு? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. உங்களை அழைத்தவர் யாரு? உங்களை அழைத்தவர் அசுத்தர் கிடையாது. உங்களை அழைத்தவர் யார்? பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆமென். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள், அந்த வார்த்தை தான் நீங்க கவனிக்கணும். உங்கள் நடக்கை, உங்கள் செயல்பாடுகள், உங்களுடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கு. உள்ள பரிசுத்தமா தான் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. இயேசுவை என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு என்ன ஆயிட்டீங்க? பரிசுத்தம் ஆயிட்டீங்க. இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. உள்ள நீங்கள் பரிசுத்தவான்கள் தான். இப்ப அந்த பரிசுத்தத்தை வெளியில என்ன செய்ய சொல்றாரு? காண்பிக்க சொல்றாரு. உங்க நடக்கையில் என்ன செய்யுங்கள்? காண்பீங்கள் என்று சொல்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய். அப்ப பரிசுத்தம் என்பதுதான் தேவனுடைய சாயல். அந்த சாயல் உங்களுக்குள்ள வச்சாச்சு. இப்ப அந்த சாயலை வாழ்க்கையில என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நடக்கையில பரிசுத்தம், வாழ்க்கையில பரிசுத்தம் என்று இங்கே சொல்லு. அப்ப உங்க வாழ்க்கையில எதை காமிக்கணும்? பரிசுத்தத்தை. எப்பயுமே போய் அசுத்தத்தை உழப்பிக்கிட்டு இருக்க கூடாது, அசுத்தத்திலேயே உலாண்டுகிட்டு இருக்க கூடாது. பன்னிக்குட்டியை விட்டா சாக்கடையில் உலாண்டுறோம். ஆட்டுக்குட்டியை போனீங்கன்னா தூக்கி போட்டா கூட வெளியே இருந்துச்சு தப்பிச்சு. ஆட்டுக்குட்டி தூக்கி சாக்கடையில போட்டு பாருங்க, சாக்கடைக்கு அதுக்கு ஆகவே. ஆனா பன்னிக்குட்டியை நீங்க போடாட்டணும் பரவாயில்ல, அது உள்ள விழுந்து அப்படி ஜாலி என்ன செய்யும், அப்படியே ஸ்விமிங் ஃபுல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க பன்றி கிடையாது, நீங்க ஆட்டுக்குட்டி. நீங்க தேவ சாயல், உள்ள பரிசுத்த சாயல் இருக்குது. இப்ப அதை வெளியில என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? கொண்டு அப்போஸ்தலர் படிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். 2 வார்த்தை. நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அதான் தேவசாயல். நன்மை செய்கிறது அதான் தேவசாயல். குணமாக்குகிறது அதுதான் தேவசாயல். சொஸ்தமாக்குகிறது அதுதான் தேவசாயல். அப்ப நன்மை செய்யக்கூடிய சாயலை கர்த்தர் செஞ்சார், உள்ள வச்சுட்டார். குணமாக்கக்கூடிய சாயலை கர்த்தர் செஞ்சார், உள்ள வச்சுட்டாரு. இப்ப போராடங்கள்ல வாரடங்கள் எல்லாம் நன்மை செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? குணமாக்குகிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க
வேண்டும். எனவே நன்மை செய்வதுதான், குணமாக்குவதுதான் தேவ சாயல். ஆகவே நாமும் நன்மை செய்கிறவர்களாய், குணமாக்குகிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும். எதுக்காக சுற்றி திரியணும் சொல்லுங்க. எந்த கடையில பிரியாணி பெஸ்டா பண்றாங்க அந்த கடையை பார்த்துட்டே வர்றது, எந்த கடையில புரோட்டா நல்லா பண்றாங்க குறிச்சு வச்சுக்கிறது மைண்ட்ல, எந்த கடையில அந்த இது நல்லா பண்றாங்க, இந்த நல்லா பண்றாங்க குறிச்சு வச்சுக்கிட்டு ரைட் ஒரு ரவுண்டிங். சிலர் அதுக்கு தான் சுற்றி திரியிறாங்க. நாம எதுக்கு சுற்றி திரியணும்? யாருக்கு நன்மை செய்யலாம், யாரை வாழ வைக்கலாம், யாரை காப்பாற்றலாம், யார் குடும்பத்துக்கு சுகத்தை கொடுக்கலாம், யாருக்கு இயேசு அறிமுகப்படுத்தலாம், யாரை வாழ வைக்கலாம், யாருடைய கண்ணீரை துடைக்கலாம். அதுதான் தேவ சாயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் தேவ சாயல். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உள்ள இந்த காரியம் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கணும். உள்ள யாருக்கு நன்மை செய்யலாம், யாரை சுகமாக்கலாம், யாரை வாழ வைக்கலாம். இந்த இயேசு சொன்னா இந்த இயேசு அவங்களை சுகமாக்கலாம். இந்த இயேசு இந்த குடும்பத்தை வாழ வைப்பார், குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஆமே, அதுதான் தேவ சாயல் என்பதை தெரிந்து கொள்ளும். ஆமே, வாசிப்போம். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆவது வசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் என்ன கடவீர்கள்? மனத்தாழ்மை உள்ளவர்களாய். எப்படிப்பட்டவர்களாய்? மனத்தாழ்மை உள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள்? தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள். மற்றவங்களை பார்க்கும்போது நம்மளை விட கீழ்த்தரமானவன், கீழ்த்தரமான சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இவன் நமக்கு கீழே, நம்ம செருப்புக்கு கீழே, நமக்கு அடிமைவன் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒருத்தனை பார்க்கும்போது இவன் நம்மளை விட மேலன்னு நினைக்கணுமே தவிர தாழ்ந்து என்ன செய்யக்கூடாது, அவனை நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. எத்தனை விளங்குச்சு? ஏன்னா அவனும் கூட தேவ சாயல் தான். இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருக்கலாம், தேவ சாயல் இழந்திருக்கலாம். ஆதாமின் சந்ததியில வந்ததுனால, இன்னைக்கு நம்ம இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தேவ சாயல் தேவன் நமக்கு மறுபடியும் வச்சுட்டாரு. ஆனா இந்த நிமிஷத்திலேயே அவன் தேவனுக்கு இயேசுக்கு இடம் கொடுப்பான் என்றால், இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவனுக்குள்ளேயும் தேவ சாயல் வந்துடும். அதனால அவன் என்ன செய்யாத, தப்பா பார்க்காத, கீழ்த்தரமா பார்க்காத, அற்பமா பார்க்காத, மட்டரமா பார்க்காத. இருக்கிறீங்களா? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள். 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போ மனத்தாழ்மைதான் தேவ சாயல். எனவே உள்ளே ஆவி மனிதனிலே மாத்திரமல்ல, வெளியிலேயும் அந்த தேவ சாயல் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் வெளிப்படுத்த நினைக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. உள்ள இருக்கிற தேவ சாயல வெளியில உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல கொஞ்சமாவதும் வெளிப்படுத்துங்க. ஆமே, கொஞ்சமாவது வெளிப்படுத்தும். ஆமே, ஒரு அன்பின் சாயல, ஒரு பரிசுத்தத்தின் சாயல, நன்மையின் சாயல, குணமாக்குகிற சாயல, அந்த மனத்தாழ்மையின் சாயல. முகத்தை பார்த்து ஓடி வரவன பக்கத்துல, அந்த முகத்தை பார்த்தாலே கவலையெல்லாம் போயிரியா? இந்த மனுஷனை பார்த்துட்டு வந்தாவே நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அந்த கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல வேணாம். போய் முழிச்சுட்டு போற பாரு இந்த பொம்பளை மூஞ்சியில, ஒன்றும் விலகி தொலையாது, காலையிலேயே முழிச்சு தொலைஞ்சிட்டேன் இப்படியே சொல்லணும். மற்றவங்க சொல்லணுமா? மற்றவங்க யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்மளை பார்க்கும்போது தேவசாயல் வெளிப்பட வேணாம். நம்மளை பார்த்தா கூட 10 பேர் நல்லா இருக்க வேணாம், ஆசீர்வதிக்கப்பட வேணாம். உள்ள இருக்கிற தேவ சாயல் என்ன செய்யணும்? இப்ப வெளியில அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும், அப்படி பிரதிபலிக்கணும். முகத்துல பார்த்தா தெரியணும். ஆமே, ஆளு வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா முகத்தை பார்க்கும்போது தேவ சாயல், அன்பின் சாயல், இரக்கத்தின் சாயல், பரிசுத்தத்தின் சாயல்.
ஆமென் தெரிய வேண்டும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் சில சமயங்களிலே தாறுமாறாக அவர்கள் நடக்கிறார்கள் என்றால், இப்பதான் விஷயத்துக்கு வர்றேன், கவனிங்க. ஏன் சில கிறிஸ்தவர்கள் தாறுமாறாக அவர்கள் நடக்கிறார்கள் என்றால், தாறுமாறு நடக்கிற பார்த்துருக்கீங்களா? தாறுமாறு நடக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு, ஒழுக்கமாகவே பேசவே மாட்டாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கல. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, அன்பாவே பேச மாட்டாங்க, ஒரு சாந்தமா பேசவே ரவுடி மாதிரி பேசுவாங்க, திமுறா பேசுவாங்க, சண்டீர் மாதிரி என்ன செய்வாங்க, வேணாவா இருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர்கள் தேவ சாயல் என்கிற அதை என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, அவங்க தேவ சாயல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லல, அவங்க உள்ளே ஆவி மனிதனிலே யாருதான்? தேவ சாயல் தான், அன்பின் சாயல் தான் உள்ள இருக்குது, பரிசுத்தின் சாயல் தான் இருக்குது, நன்மையின் சாயல் தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில தாறுமாற வாழ்வாங்க, தாறுமாற நடப்பாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அவர்கள் தங்களுடைய சாயலை மறந்து விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்பதை மறந்து விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான் என்கிற அந்த சாயலை அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மறந்து விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் இருக்கிறேன் என்கிற அந்த சாயலை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்கிற அந்த சாயலை அவங்க என்ன செஞ்சுறாங்க? மறந்துறாங்க. எனவேதான் சில வேளைகளிலே சில கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்றாங்க? தாறுமாறா என்ன செய்யறாங்க? வாழுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் தேவ சாயலாய் இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் பூரணனாய் இருக்கிறேன் என்பதை அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மறந்து போய் விடுகிறார்கள். எனவேதான் தாறுமாறாய் சில வேளைகளிலே சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? நடக்கிறார்கள். நாம் எப்போதும் தேவ சாயலை என்ன செய்து விடக்கூடாது? மறந்து போய் விடக்கூடாது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம்னா கூட அப்போ கூட நான் தேவ சாயல், நான் தேவ சாயல், நான் தேவகுமாரனுடைய சாயலை உடையவனாக இருக்கிறேன், எனக்குள்ள அன்பின் சாயல் இருக்கிறது, எனக்குள்ளே மன்னிக்கிற சாயல் இருக்கிறது, எனக்குள்ளே பரிசுத்தத்தின் சாயல் இருக்கிறது, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் புது சிருஷ்டி என்கிறத மறந்து போயிடவே மறந்து போயிடக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அதை மறந்து போறதுனால தான் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கிறது. பப்ளிக்ல எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டு மறந்து போயிடவே. நமக்கு இருக்கிறது 2 கண்ணு, நம்மளை வாட்ச் பண்றது 2000 கண்ணு. நான் வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்மளை யாருமே பார்க்கலன்னு, தப்பு கணக்கு போடுறீங்க. நீங்க 4 செவத்துக்குள்ள ஏதோ தப்பு பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிறது 2 கண்ணு, உங்களை வாட்ச் பண்றது 2000 கண்ணு. மறந்துடாதீங்க. ஆமா, எப்போதும் மிகுந்த கவனமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனமா வாழணும், கவனமா நடக்கணும், கவனமா செயல்படணும். ஆமென். எனவே நாம் எப்போதும் தேவ சாயலாய் இருக்கிறோம் என்பதை என்ன செய்து விடக்கூடாது? மறந்து போய்விடக்கூடாது. வீட்டிலையும் சரி, பொதுவான இடத்திலையும் சரி, தேவ சாயலை நாம் மறந்து போய்விட கூடாது. ஆமென்.